வரிசையில் வந்து வாங்கினா கையில் வாங்கினா என்ன நெய் வந்து அப்படி வருமா, இப்படி சாப்பிடுவாங்க. அதுதான் வந்து திருப்பாவையுடைய அக்கார வடிசல். அக்கார வடிசல் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல ரொம்ப பாப்புலர். ஸ்ரீரங்கத்து அக்கார வடிசல் சக்கரை பொங்கல் செய்யற மாதிரியே இருக்கும். ஆனா ஒரு மில்க் ஸ்வீட்டோட டேஸ்ட்ல நெய் தழும்ப செம்ம டேஸ்டா இருக்கும். 1 கப் பச்சரிசி, 1/4 கப் சிறுபருப்பு சேர்த்து கழுவி குக்கர்ல 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் 3 கப் பால் சேர்த்து 4 விசில் வச்சு எடுத்துடலாம். குக்கர்ல விசில் வர கேப்ல ஒரு பாத்திரத்துல 1 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்து சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். குக்கர்ல விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி 1 கப் காய்ச்சின பால் சேர்த்து கலந்து விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளப்பாக வடிகட்டி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு சேர்த்து கலந்து விட்டு தாராளமா நெய் சேர்த்து முந்திரி திராட்சையை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாரம்பரியமான இந்த அக்கார வடிசல் எந்தெந்த கோயில்கள்ல பிரசாதமா கொடுக்கறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் டிவில குக் வித் கோமாளி நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்ல ஹார்ட் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.